வணக்கம். எஃப்ரைட் பக்கத்தில் ஆஃப் போடுறதா இல்லை டூ போடுறதான்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். ரெண்டுமே போடலாம், பட் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஃப்ரைட் பக்கத்தில் டூ போட்டு இன்ஃபினிட்டிவ் போட்டோம்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கே பயம், செஞ்சால் வேறு ஏதாவது ஒரு மோசமான விளைவு ஏற்படுமோன்னு பயம். எஃப்ரைட் பக்கத்தில் ஆஃப் போட்டு ஐஎன்ஜி போட்டோம்னா அந்த விஷயத்துக்காக தான் பயம். இல்லை, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஹி வாஸ் அஃப்ரேட் டு டேக் தி எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டரில் போகிறதுக்கு அவனுக்கு பயம். ஏன்? விழுந்துருவோமோன்னு. ஸோ அந்த விழுந்துருவோமோங்கிற அந்த அவுட்கம் இருக்குதுல்ல, அதை தான் நம்ம ஐஎன்ஜியில் போடுவோம். ஹி வாஸ் அஃப்ரேட் ஆஃப் ஃபாலிங். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? சம் பீப்புள் ஆர் அஃப்ரேட் டு ட்ரை நியூ திங்ஸ். புது விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கே பயம். ஏன்னா ஃபெயில் ஆயிடுவோமோன்னு. தே ஆர் அஃப்ரேட் ஆஃப் failing. They were afraid to speak to her. அவகிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு பயம். Because they were afraid of hurting her feelings. அவளோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிடுவோமோன்னு பயம். இப்போ இந்த afraid of பக்கத்தில் நம்ம passive gerundum போடலாம். இப்போ இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஆக்டிவ். பட் passive gerundனா என்ன? being போட்டு அதோட past participle போடுறது. ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். The thief was afraid to come out of his hiding place. அவன் ஒளிஞ்சிருக்கிற இடத்துல இருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த திருடனுக்கு பயம். ஏன்? வெளியில் வந்தால் பிடிபட்டுருவோமோன்னு. He was afraid of being caught. Being caught தான் the passive gerund. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The boy was afraid to show his progress report to his parents. நிறைய நேரங்களில் பிள்ளைங்க பயப்படுற விஷயம்தான் அது. திட்டுவாங்களோன்னு பயம். He was afraid of being scolded. Being scolded, passive gerund. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு பயப்படாதீங்க. Don't be afraid to speak English. Don't be afraid of making mistakes. மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோமோன்னு பயப்படாதீங்க. இப்போ தான் ஸ்பீக்கிங் செஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சில நேரம் லைவ் செஷன்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கே சில பேருக்கு பயமாக இருக்கும். ஸோ don't be afraid to join the live sessions. Don't be afraid of making mistakes. Don't be afraid to make mistakes னு சொல்லலாம். ஏன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. Because that's the only way to learn. See you in class.